எக்ஸாம்பிள் 1.1 பாருங்கள். ஏ வந்து கொடுத்துட்டாங்க. வெரிஃபை தட் ஏ இன்ட்ரு அட்ஜிஏ ஈக்குவல் அட்ஜிஏ இன்ட்ரு ஏ, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ I3. இது வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஏ இன்ட்ரு அட்ஜிஏ, அட்ஜிஏ இன்ட்ரு ஏ, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ I3 இது எல்லாமே வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏவை வந்து எழுதிட்டு, இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 8 இருக்குதா, இந்த 8 வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். 8 போட்டு 8 ரோவையும் 8 காலமையும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4ல் பார்க்கணும். கிராஸ் மல்டிபிள் மாதிரி தான். இப்போ 7ஐயும் 3யும் மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் மைனஸ் இந்த -4யும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ 7ஐயும் 3 மைனஸ் பண்ண மல்டிபிள் பண்ண என்ன, 21. 7 3s are 21. ஸோ 21 மைனஸ் -4 இன்ட்ரு -4 ப்ளஸ் 16. ஓகேங்களா. 16 இங்கே வந்து நம்மளே மைனஸ் போடணும். ஓகேங்களா. 7 இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அந்த மைனஸ் இது. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இந்த 6 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இங்கே எதுக்கு ப்ளஸ் 6 வந்திருக்கு அப்படின்னா, இங்கே வந்து நம்ம ப்ளஸ் சிம்பிள் போடணும், நெக்ஸ்ட்டு மைனஸ் சிம்பிள் போடணும், அதுக்கப்புறம் வர்றது வந்து ப்ளஸ் போடணும். இங்கே நம்ம வந்து மைனஸ் போட்டிருப்போம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு -6 இருக்கனால அந்த மைனஸும் இந்த மைனஸ் சேர்ந்து +6 ஆயிடுது. இப்போ +6 அப்படி 6ஓட இந்த காலமும் இந்த ரோவும் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற 4 பார்க்கணும். மீதி இருக்க 4ல் கிராஸ் மல்டிபிள் மாதிரி தான். -6 இன்ட்டு 3 எத்தனை, -18. ஸோ -18. அப்புறம் இங்கே -4 இன்ட்டு 2 எத்தனை, -8. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் நம்ம போடுற மைனஸ் இருக்குது. அண்ட் இந்த -8 சேர்ந்து +8ஆக மாறிடுது. ஸோ +8. நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த 2 எழுதிக்கலாம். 2 எழுதிட்டு இந்த 2 இருக்கிற ரோவும் 2 இருக்கிற காலமும் மட்டும் விட்டுட்டு இந்த 4 பார்க்கணும். இந்த 4ல் கிராஸ் மல்டிபிள் மாதிரி தான். -6 இன்ட்டு -4 என்ன, +24. ஸோ 24 மைனஸ் 7 இன்ட்டு 2 14. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். 8 அப்படியே போட்டு 21ல் 16 போனால் 5 ப்ளஸ் 6 -18ல் +8 போனால் -10. நெக்ஸ்ட்டு +2 24ல் -14 போச்சுன்னா 10. ஓகேங்களா. 8 5s are 40, 6 10s are -60, 2 10s are 20. இப்போ பாருங்கள் 40யும் 20யும் ப்ளஸ் பண்ணால் 60, இந்த -60. 60 - 60 0. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிச்சாச்சு. டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏ இன்ட்ரு I3 கேட்டிருக்கிறாங்க. I3னா என்ன, 0 0 போட்டு 3 காலம் 3 ரோ 0 போடணும். அதான் வந்து I3. இப்போ அது கூட வந்து நம்ம ஏ வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ எது வந்து மல்டிபிள் பண்ணாலும் 0 0 தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏ இன்ட்ரு அட்ஜிஏ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு அட்ஜிஏ கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள். அட்ஜிஏ வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ 8 வச்சுட்டு 8 மட்டும் அப்படியே வச்சுட்டு 8ல் இருக்கிற ரோவி கால் இது விட்டுட்டு இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன, 21 மைனஸ் 4 மல்டிபிள் பண்ணும்போது +16 வரும். 24 மைனஸ் 16. ஓகேவா. 21 மைனஸ் 16. அதே மாதிரி இது எல்லாமே வந்து போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இது வந்து பேசிக்காக நம்ம வந்து போடுற சிம்பிள். ஓகேவா. அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட் இதுக்கு வந்து இது மட்டும் இந்த -6 மட்டும் விட்டுட்டு அதோட ரோவும் அதோட காலத்தை விட்டுட்டு இந்த 4க்கு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து 2ஓட ரோவும் 2ஓட காலம் விட்டுட்டு இந்த 4. அடுத்த லைனில் வந்து 6 விட்டுட்டு 6ஓட ரோவும் 6ஓட காலம் விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 4. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும். ஓகேவா. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு இப்போது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், அட்ஜிஏ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்ரு அட்ஜிஏ. ஏ இன்ட்ரு அட்ஜிஏங்கும் போது ஏவை வந்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்புறம் அட்ஜிஏ வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதை எழுதிக்கணும். இதை எப்படி மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா, இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். நெக்ஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். அதுக்கப்புறம் இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். அதுக்கப்புறம் இதையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். லாஸ்ட்டு இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும்.
இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும். ஓகேவா? இப்போ எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த ரோவும் இந்த காலம். ஓகேவா? ஸோ இந்த 8 5s are 40. நெக்ஸ்ட் வந்து 6 10s are 60. இங்கே -6 இங்கே +10. ஸோ -60. தென் 2 10s are 20. ஓகேவா? இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும், இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும், இதை வச்சு இதை மல்டிபிள் பண்ணணும். அது இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டுக்கு வந்து அதே ரோவை இந்த காலத்து கூட வந்து மல்டிபிள் பண்ணணும். இப்போ 8 10s are 80. -6 20s are -120. 2 20s are 40. நெக்ஸ்ட் பாருங்கள் 8 10s are 80. -6 20s are -120. 2 20s are 40. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த காலமும் இந்த ரோவும் இந்த காலமும் -6 × 5 30 -30. 7 × 10 +70. -4 × 10 -40. அதுக்கப்புறம் -6 × 10 60. 7 × 20 140. -4 × 20 80. -6 10s are 60. 7 20s are 140. -4 20s are -80. லாஸ்ட் பாருங்கள் இந்த ரோவும் இந்த காலமும் 2 5s are 10. -4 10s are -40. 3 10s are 30. நெக்ஸ்ட்டு 2 10s are 20. -4 20s are -80. 3 20s are 60. 2 10s are 20. -4 20s are -80. 3 20s are 60. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 0 வருது. இப்போ 40 -60 + 20 இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 0. அதே மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக போடும்போது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் இது என்னது ஆக்சுவலாக 0 × I3. ஓகேவா? இப்போ டிட்டர்மினேஷன் ஆஃப் A × I3யும் இந்த A × Aj ஈக்குவல்னு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா Aj × A. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு Aj போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் A போட்டு இந்த ரோவும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணணும், இந்த ரோவும் இந்த காலத்தையும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இந்த காலமும் இந்த ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க, இந்த காலம் ரோவும் இந்த காலமும் மல்டிபிள் பண்ணி இங்கே போடணும், இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே, இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே, இதுவும் மல்டிபிள் பண்ணி இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா 0 தான் கிடைக்குது. ஸோ இதுவும் வந்து ஈக்குவல் தான் 0 × I3. ஸோ என்ன ப்ரூவ் பண்ணியாச்சு? A × Aj ஈக்குவல் Aj × A ஈக்குவல் டிட்டர்மினேஷன் ஆஃப் A × I3. இது வந்து என்ன பண்ணியாச்சு? ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.